நீங்க கனி கொடுக்கணும்னா ஒன்று நீங்கள் அனுப்பின குமாரனை மதிக்க வேண்டும். கனின்னு ஒன்று இருக்கணும்னா ஒன்று வேரில் நீங்கள் நிலைக்கணும். ரெண்டு, அந்த வேரில் நிலைச்சிருந்தாதான், அதுவும் நீண்ட காலம் நெருக்கத்தில் நிலைச்சிருக்கணும், கனி கொடுப்பீங்க. மூன்றாவது, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என் பிதாவாகிய தேவன். அவருக்கு ஒரே ஒரு குமாரன், அந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் அவரோடு இணைஞ்சு வாழ்வீங்க? விசுவாசியா இல்லையா? கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். விசுவாசியா இருக்கீங்களா? உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிதா அனுப்பின திராட்சை செடியில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும். வேற கனி கொடுக்கிற வழியே பைபிள் சொல்லவே இல்லை. அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள். அவரில் நிலைச்சிருந்தால் நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள். உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஆமென், உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் திராட்சை செடியில் நிலைப்பீர்களா? 27 பேர். இன்னொரு வாட்டி, உங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் செடியில் நிலைப்பீர்களா? நீண்ட தூரம் நிலைப்பீர்களா? நெருக்கத்தில் நிலைப்பீர்களா? அந்த உறவின் உடன்படிக்கையில் நீங்க நிலைச்சா உங்க வாழ்க்கை நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல ஒரு அழகா சொல்ல மாட்டீங்களா?